ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் மல்டி ஐடியா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெட்டிக்கடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக பேங்குக்கு போயிருந்தேன். அங்கே கூட பார்த்திங்கன்னா உத்தியம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உத்தியம் ஆதார் வச்சுருக்கீங்களா, எம்எஸ்எம்ஏ இருக்குதா, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு தான் இத்தனை பேர் சொல்கிறாங்க. நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். இந்த சர்டிஃபிகேட்னா என்ன, இந்த சர்டிஃபிகேட்னா என்ன, இது ஒன்று எடுக்கணுமா அது ஒன்று எடுக்கணுமா, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உத்தியம் சர்டிஃபிகேட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்ஏ சர்டிஃபிகேட், இன்னொன்று வந்து எஸ்எம்இ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்யோக் ஆதார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக பேங்க்குக்கு கூட போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ எதுக்கு, நான் லோனுக்கு வரல, நான் ஜுவல்லு தான் அடகு வைக்க வந்திருக்கேன் அப்படி சொன்னேன். இல்லை, நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னாங்க. எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு வந்து அத்தியாவசியம் ஒன்றா இருக்குது, நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் மாதிரி டைம் எடுக்காது. வெரிஃபிகேஷன் வரணும், வந்துட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இந்த சர்டிஃபிகேட் நம்ம எப்படி வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு க்ரோம் வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்ஏ உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நமக்கு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி போது நம்ம வந்து என்ன பண்ணால் ஃபார் நியூ என்டர்பிரையர்ஸ் ஹூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட் அந்த மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று வருது இல்லையா, ஃபஸ்ட்டு ஒன்று வருது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கணும். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்மளோட ஆதார் நம்பர் 16 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம 16 டிஜிட் ஆதார் நம்பரை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் என்டர்பிரினர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஆதார் கார்டில் நம்ம என்ன பேர் இருக்கோ நம்ம அதை பேரை வந்து கரெக்டாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். கரெக்டாக டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓடிபி ஒன்று வரும். நம்மளோட ஆதார், நம்ம எந்த நம்பரோட நம்ம ஆதார் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரையும் நம்ம இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நம்மளோட ஆதாரை வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா யுவர் ஆதார் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பாப்அப் ஒன்று காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் காட்டும். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா ப்ரொப்ரைட்டரி, ஹிந்து யூனிவர்சிட்டி அண்ட் ஃபேமிலி. நீங்கள் தனியாக பண்ண போகிறீங்களா, இல்லை பார்ட்னராக பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ரைவேட் லிமிட்டடாக, இல்லை பப்ளிக்காக, இல்லை ட்ரஸ்டட் மூலமாக பண்ண போகிறீங்களா, இல்லை சொசைட்டி மூலமாக பண்ண போகிறீங்களா, இல்லை அதர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காட்டும். நீங்கள் என்ன கேட்டகரி பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேன் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட பேன் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணியாச்சு. நேம் ஆஃப் த பேன் ஹோல்டர், இப்போ நம்ம பேன் கார்டில் வந்துட்டு என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நம்ம அப்படியே பண்ணி எழுதிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா கூட தான் நான் வந்து கொடுத்துருந்தேன், அதனால் நான் அதில் உள்ள மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணவேணி தேசி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த், நம்ம பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தோமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு நம்பர் டைப் பண்ணுற மாதிரியும் வரும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஓகே பண்ணி டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆன்லைனில் பண்ணும்போது. இதே நீங்கள் போய் ப்ரௌசிங் செட்டில் பண்ணிங்க அப்படின்னா 400லேருந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு எம்எஸ்எம்ஏ சர்டிஃபிகேட் நான் எடுத்துட்டேன். அப்படின்றதுனால உத்தியம் சர்டிஃபிகேட்டு ஹேஸ் ஆல்ரெடி டன்னுன்ற மாதிரி எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இதை நான் முன்னாடி
வச்சுருந்ததை நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுன்றதை காட்டுறேன். நீங்கள் அது முடித்ததுக்கப்புறம் பேன் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு ரீடைரக்டர் ஆகி இந்த பேஜுக்கு நமக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தோம் இல்லையா, அது நமக்கு ரிப்பீட்டட் ஆகி இங்கே வரும். அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். டூ யூ ஹாவ் பேன், இதில் வந்து எஸ் ஆர் நோ நோ கொடுத்துக்கலாம். ஹாவ் யூ ஃபில்டு, நம்மக்கிட்ட வந்துட்டு ஐடிஆர் ஜிஎஸ்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் இருக்குன்னா இருக்குன்னு கொடுத்துக்கலாம், நோனா நோன்னு கொடுத்துக்கலாம். பேன் ஆதார், நமக்கு அதில் என்ன நேம் இருக்கோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பர்சன்டேஜ் இருக்கும். நம்ம லோன் எதனாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். சோசியல் கேட்டகிரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்னால் ஜென்ரல் கொடுத்துக்கோங்க, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்சி, ஓபிசினா ஓபிசி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நம்ம ஜெண்டர் என்னவோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேல்னா மேல், ஃபீமேல்னா இல்லை அதர்ஸ்னா அதர்ஸ், அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் ஆபிள்டு, இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் என்டர்பிரைஸ், நீங்கள் கடைக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ரேண்டமாக சும்மா டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களோட கடை வந்துட்டு எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இஎம்ஐ உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருக்கீங்களான்னு கேட்குது. நம்ம புதுசாக தானே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும்போது N/A நான் அப்ளிகபிள்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ், நீங்கள் எந்த தேதியில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் உங்களோட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டேட் அக்யூரேட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்ல, நீங்கள் ரேண்டமாக ஒரு டேட்டை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் கரெக்டான. நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்க போகிறீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கடையில் வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் கடைக்கு ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேரோ அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் ஒரு ஆள் தான் அப்படின்னா நீங்கள் ஜெண்டராக ஃபீமேலான்றதை பார்த்து கொடுத்துக்கலாம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் கெட் ரெஜிஸ்டர்ட் ஆன் கவர்மெண்ட் இ-மார்க்கெட், நீங்கள் இ-மார்க்கெட் கூட டைப் வைக்கிறீங்க அப்படின்னா எஸ் இல்லை நோ கொடுத்துக்கலாம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் கெட் ரெஜிஸ்டர், இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படி இதில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேனோ அதை தகுந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். உங்களோட உங்களோட கடை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூனிக் நேம், நீங்கள் கடைக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்றத கொடுத்து உங்களோட கடை நேம் பேர் வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸில் லொக்கேட் ஆகிருக்கோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2-3 கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பிளான்ட் கொடுத்து நீங்கள் அதை ஆட் யூனிட் கொடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கடையும் எந்தெந்த அட்ரஸில் இருக்கோ அந்தந்த கடை பேர் போட்டு அந்தந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்றத 1 by 1 வந்துடும். நான் 1 தான் கொடுத்துருக்கேன், அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் கொடுத்துருக்குது. மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட், நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, மேனுஃபேக்சரிங்காக இல்லை சர்வீஸான்னு கேட்குது. உற்பத்தி பண்ண போகிறீங்களா இல்லை சர்வீஸ் மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படின்றது கேட்குது. மேனுஃபேக்சரிங் கொடுத்துக்கோங்க, சர்வீஸ்னால் சர்வீஸ் கொடுத்துக்கோங்க. மேஜர் ஆக்டிவிட்டி அண்டர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஐசி கோட் இன் லேசர் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்குல்லையா, இதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோர்னு கொடுத்திங்கன்னா அதிலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் கோட் 4 டிஜிட் கோட் அந்த மாதிரி உங்களுக்கு அதுவே ரேண்டமாக வந்துடும். நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் கீழே வந்துடும். இதை வந்து நீங்கள் ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேவரேஜஸ் சர்வீஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தேன். ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் மொபைல் ஃபுட் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஐஸ்கிரீம் மொபைல்ஸ் வெண்டர், மொபைல் ஃபுட் கிராப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே எல்லாம் ஃபைனல் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் அண்ட் கெட் ஃபண்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு வரும், அதையும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்மளோட நேமோ இல்லை எப்படியோ கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓடிபி, அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்சா வரும், அந்த கேப்சாவையும் ஃபில் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு டேரெக்டாக வந்துடும். அந்த த்ரீ டாட் போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது தப்பு விட்டுருந்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டாட் ஐக்கான் காட்டுது இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். எடிட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு எஃப்எஸ்எஸ்சியில் வந்து மாடிஃபிகேஷன் காட்டும் இல்லையா, அது மாதிரி இதில் வந்து இப்படி காட்டும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது தப்பு விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் என்ன உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை கீழே இங்கே டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் வந்துட்டு இது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எது மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா அப்டேட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்துட்டு இல்லை நான் கடை ஷாப் பண்ணலை, நான் அதை அப்படியே ட்ராப் பண்ணுறேன், இல்லை நான் கடையை விட்டு வெளியே நான் ஹோல்டு பண்ணுறேன், இல்லை நான் லேட்டாக பண்ணுறேன், எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து டெலீட் கூட பண்ணிக்கலாம். டெலீட் ஆகிடும். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் நான் எடுத்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சளவு நான் முன்னாடியே எடுத்துட்டேன். சரி இது தேவைப்படாத வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு எனக்கு எஃப்எஸ்எஸ்ஐயில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 2 பேர் கேட்டிருந்தாங்க எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். என்கிட்ட கிளியராக வீடியோ இல்லை, ஏதோ இருந்ததை வச்சு நான் மேக் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.